மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 8ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஜானகியும் மாயாவும் சேர்ந்து அடகு கடைக்கு ஜானகியோட தாலியை அடகு வைக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே மாயா தடுக்கிறாங்க. இங்கே பாருங்க பெரியம்மா, இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகிரும். அதனால நான் சொல்றது கேளுங்க, அடகெல்லாம் வைக்க வேணாம், அப்பா கிட்ட நான் காசு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. இங்க பாரு, ஏற்கனவே அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, 50 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம வேற காசு கேட்டா பிரச்சனை ஆகிரும். நீ அதெல்லாம் கேட்க வேணாம் மாயா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, நீ இரு, கதிர் இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால கதிரை கண்டிப்பா இப்படியே விட முடியாது அப்படின்னு நேரா அடகு கரைக்காரர்கிட்ட தாலியை கொடுத்து, இங்க பாருங்க, இதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த தாலியெல்லாம் எடுத்து வச்சுட்டு 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்து ஜானகிட்ட கொடுக்குறாங்க. அதே நேரத்துல காய்கறி வாங்குறதுக்காக பத்மா அந்த பக்கமா வராங்க. அப்ப ஜானகியும் மாயாவும் அடகு கடையில நிக்கிறத பார்த்துட்டு பத்மா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. பத்மா நினைக்கிறாங்க, அண்ணன் யாருக்கும் காசு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு, ஆனா என் அண்ணியும் மாயாவும் கடையில நிக்கிறாங்களே, எதுக்காக நிக்கிறாங்க அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு பத்மாவுக்கு. அப்ப ஜானகிட்ட அந்த அடகு கடைக்காரர் சொல்றாரு, இங்க பாருங்க, இதுல கரெக்டா 3 லட்ச ரூபா பணம் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வெளியில வராங்க. அப்ப மாயா கிட்ட நேரா ஜானகி அந்த பணத்தை கொடுத்து, இங்க பாரு, போயிட்டு எப்படியாவது கதிரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, மாயாவும் சரிங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கிறாங்க. மாயாவுக்கு ஒரே கவலையா இருக்கு, நம்மளால தானே இவ்வளவு பிரச்சனையோ அப்படின்னு. ஜானகியும் மாயாவும் அந்த இடத்துல இருந்து போனதோட பத்மா நினைக்கிறாங்க, போயிட்டு அவங்க கிட்ட என்னன்னு விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு. பத்மா நேரா அந்த அடகு கடைக்காரர்கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேர் வந்துட்டு போனாங்கல்ல, அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, என்ன கஷ்டமோ தெரியலம்மா, அவங்களோட தாலியை கொண்டாந்து அடகு வச்சுட்டு போனாங்க, 3 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு, அண்ணன் அவ்வளோ சொல்லியும் கேட்காம அண்ணி அடகு வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க, விடக்கூடாது, இந்த விஷயத்த பத்தி வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு பத்மா கோவமா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க அண்ணி, அம்மா, எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அண்ணன் அப்படின்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்ப எல்லாரும் வராங்க. வந்ததோட பாட்டி சொல்றாங்க, இப்ப எதுக்குடி இப்ப கடந்து கத்திக்கிட்டு இருக்க, ஏண்டி எல்லாரையும் கூப்பிடுற அப்படின்னு கேட்க, பத்மா சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படின்ட்டு அண்ணன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரகுராம் அந்த இடத்துக்கு வராரு. ரகுராம் வந்ததோட பத்மா சொல்றாங்க, நம்ம எவ்வளவு சொல்லியும் கேட்காம அண்ணி என்ன காரியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, அப்படி அவ என்ன பண்ணிட்டா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, யாருக்கிட்டையும் அனுமதி கேட்காம அண்ணி அவங்களோட தாலி செயினை கொண்டு போய் அடகு வச்சிருக்காங்க, அந்த கதிரை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்காக அப்படின்னு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, பாத்தீங்களா, அவங்க நம்மள்கிட்ட கேட்காம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்க போறாங்கன்னு தெரியல. அவங்க மட்டும் அந்த கதிரை ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வந்தா அப்புறம் அந்த புவனேஸ்வரியோட கோபத்துக்கு நம்ம தான் ஆளாகணும். எதுக்காக அண்ணி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இருடி, ஜானகி வரட்டும் கேட்டுக்கலாம் அப்படின்னு. அப்ப ரகுராமுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு, ஜானகி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ண மாட்டாளே அப்படின்னு. அதே நேரத்துல ஜானகி களத்துல எதுவுமே இல்லாம அங்கேருந்து வராங்க. அப்ப பாட்டி டக்குன்னு ஜானகி நில்லு அப்படின்னு சொல்ல ஜானகி நிக்கிறாங்க. அப்ப பாட்டி நேரா ஜானகியை கூப்பிடுறாங்க, இங்க வா ஜானகி அப்படின்னு. அப்ப ஜானகி வந்து நிக்கிறாங்க. தனா வந்துட்டு அவங்க அம்மா கழுத்துலயும் கையிலையும் ஒண்ணும் இல்லாததை பார்த்துட்டு ஃபீல் பண்றாங்க. அப்ப பாட்டி நேரா ஜானகியை பார்த்து, என்ன ஜானகி, கழுத்துல தாலியை காணோம் அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இப்படி இருக்கும், அதை தான் கொண்டு போய் அடகு வச்சுட்டு கதிரை கூட்டிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுட்டாங்களே அப்படின்னு. அப்ப நம்ம பாட்டி சொல்றாங்க, என்ன ஜானகி இது, அதுக்காக தாலியை கொண்டு போய் அடகு வைப்ப அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, யாராவது ஒருத்தவங்க இந்த வீட்டுல உள்ளவங்க செஞ்சுதானே ஆகணும். கதிரை நான் சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்திருக்கேன், அவனை அப்படியே விட்டுற முடியாது. அதோட கதிர் நம்ம தனாவோட புருஷன், அவன் இந்த வீட்டோட மாப்பிள்ள, அவனை கண்டிப்பா விட முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க நீ, அவன் திருட்டு தாலி கட்டியிருக்கான் நம்ம பொண்ணுக்கு, அவனுக்கு போயிட்டு இப்படி சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, நீங்க தான் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, ஆனா கதிர் ஒருவேளை அந்த கார்த்தியை கொலை பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் கொலை பண்ணல அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கதிர் கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டான்.
எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாருமே சேர்ந்து கதிர் மேல தயவு செஞ்சு பழி போடாதீங்க. கதிர் எந்த அளவுக்கு நல்லவன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க தேவையில்லாம அவன் மேல பழி போடாதீங்க அப்படின்ட்டு பேச, அப்ப நம்ம பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு பத்மா செமையா பேசுறாங்க. இதை பேசுனதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் கதிரை வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் டக்குன்னு கோவமாகி, இங்க பாருங்க, கொஞ்சம் கூட என் பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம ரகுராம் பேசுறாரு. அந்த நேரத்துல சிவா இங்கேருந்து வந்து ரகுராம் கிட்ட, அண்ணா, அண்ணி பண்ணத்துல என்னன்னா தப்பு இருக்கு? அண்ணி சொல்றதும் ஒரு பக்கம் நியாயம் தானே. ஏன்னா கதிரை மட்டும் நம்ம வெளியில கூட்டிட்டு வராம இருந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நம்மளதான் ரொம்ப அவமானப்படுத்தி பேசுவாங்க. என்னதான் இருந்தாலும் தனாவை கதிர் தாலி கட்டிட்டான். அதனால இனிமே அவன் தான் நம்ம வீட்டோட மாப்பிள்ள. அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதனால அஹ், அண்ணி பண்ணத்துல எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு சிவா வந்துட்டு அவங்க அண்ணிக்கு சப்போர்ட் பண்ண. இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, என்னதான் சொன்னாலும் எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. கொஞ்சம் கூட என் பேச்சை கேட்காம அவ பாட்டுக்கும் போயிட்டு தாலி அடமான வச்சுட்டு வந்திருக்கான்னா நான் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க, அப்படி சொல்லுங்கண்ணா, நாளை பின்ன அந்த புவனேஸ்வரிக்கு மட்டும் நம்ம தான் அவனை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாகும். இதை பத்தி அண்ணி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தாங்களா? எதையுமே யோசனை பண்ணி பார்க்கல. இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு இனிமே நீங்க பொறுத்திருந்து பார்க்க போறீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்ப ரகுராம் டென்ஷன் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாரு. போயிட்டு கதவை சாத்துறாரு. இதை பார்த்துட்டு ஜானகி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போனதோட தனா நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்ன தனா, நீயும் இப்படி சொல்ற? இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தாமா நான் இத்தனை நாளும் போராடிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும். அப்ப நீ ரொம்ப கவலைப்படுவ. தயவு செஞ்சு இப்பயே வந்துட்டு நீ நல்லபடியா வாழ ஆரம்பி. இது எல்லாமே நான் எதுக்காக பண்றேன்னா உனக்காக தான் பண்றேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனா அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா நேரா ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க வக்கீலை கூட்டிக்கிட்டு. அங்க போயிட்டு நேரா வக்கீல் போலீஸை பார்த்து, இங்க பாருங்க, ஜாமீன் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை கொடுக்க, போலீஸ் அந்த லெட்டரை வாங்கிட்டு, சரி ஓகே, அந்த கதிரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, கதிர் அந்த செல்லுக்குள்ள உட்காந்துருக்காரு. போலீஸ் போனதோட கதிர் பயப்படுறாரு. அப்ப டக்குன்னு போலீஸ் நேரா கதிரை வெளியில கூட்டிட்டு வராங்க. அப்ப கதிருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, நொண்டி நொண்டி வராரு. இதை பார்த்துட்டு மாயா ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப போலீஸ் நேரா கதிரை பார்த்து, இங்க பாரு, இதுல கையெழுத்து போடு. ஜாமீன் கொடுத்தாலும் நீ எப்பவுமே வந்து கையெழுத்து போடணும், இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் கண்டிப்பா வருவான் சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா கதிர் வந்துட்டு கையெழுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் மாயா வந்து கதிரை கூட்டிகிட்டு வெளியில வராங்க. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், கவலைப்படாத, உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது சீக்கிரம் நிரூபணமாகும் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, எனக்கு என்னமோ அந்த கார்த்தி என்னை பழிவாங்கறதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுன்னு தோணுது அப்படின்னு. அப்ப மாயா நினைக்கிறாங்க, அவன் உயிரோடவே இல்லை, அதான் கதிர் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு மாயா பயத்துல இருக்காங்க. வக்கீல் நேரா மாயாவை பார்த்து, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் கோர்ட்டுல பாத்துக்கலாம், நீங்க பாதுகாப்பா போங்க அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை நிப்பாட்டி கதிரை ஆட்டோவில் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஆட்டோவை கொண்டு போய் நிப்பாட்ட, அப்போ நம்ம மாயா வந்துட்டு கதிரை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஜானகி இங்கேருந்து கதிரை பார்த்துட்டு ஓடி போய் கதிரை பிடிக்கிறாங்க. கதிர், உனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அழுகுறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அழாதீங்க, கதிரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அப்போ கதிருக்கு செமையாக அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜானகி அழுகுறாங்க. இதெல்லாம் என்னால தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ மாயா டக்குன்னு ஜானகியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பெரியம்மா அப்படின்னு. அப்போ ஜானகி அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜானகி நேராக கதிரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துட்டு கதிரை பார்க்குறாங்க. கதிர் கொஞ்சம் கூட நடக்க முடியாத அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு அடிபட்டிருக்கு. ஆனால் இதை பார்த்து கூட அவங்க யாருக்குமே வந்துட்டு மனசு இறங்கவே இல்லை. நம்ம மாயாவும் ஜானகியும் அழுதுகிட்டே அந்த கதிரை மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம தனா உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஜானகி கதிரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு தனாவோட கட்டில்ல உட்கார வைக்கிறாங்க. அப்ப தனா நேரா கதிரை பார்த்துட்டு தள்ளி நிக்கிறாங்க. அப்ப நம்ம கதிர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்காரு. அப்ப மாயா நேரா கதிர் கிட்ட, கதிர், நான் போயிட்டு உனக்கு மாத்திரை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, இல்ல, நான் தூங்கினா எல்லாம் சரியாகிரும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு
நேரா ஜானகி சொல்றாங்க, சரி கதிர் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் மாயாவும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. கதிருக்கு வலி தாங்க முடியல. கதிர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்காரு. நம்ம தனாவும் வந்துட்டு கதிருக்காக கவலைப்படுறாங்களே தவிர்த்து கதிருக்கு மருந்து வேணும் அப்படின்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை. தனா பாட்டுக்கு நின்றுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பத்மாவையும் பார்வதியும் காமிக்கிறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய காரணம் ஒண்ணு இருக்கு. ஜானகி அண்ணி ரொம்ப பயத்துல இருக்காங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பெரிய காரணம் இருக்கு. அண்ணன் வந்துட்டு ஜானகி அண்ணி என்ன தப்பு பண்ணாலுமே அமைதியாவே இருக்காங்க. நம்ம போயிட்டு அண்ணனுக்கு அந்த ஜானகி அண்ணி எப்படிப்பட்ட ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா நீங்க சொல்றதும் சரிதான். என்னதான் வந்துட்டு அண்ணி எவ்வளோ தப்பு பண்ணாலும் அது பெரிய விஷயமாவே யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏதாவது சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா அதை ரொம்ப பெரிய விஷயமாக்கி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. நம்ம போயிட்டு இந்த விஷயத்த பத்தி அண்ணன்ட்ட சொல்லலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ரகுராம போய் பாக்குறாங்க. ரகுராம் உட்காந்துருக்காரு. அப்ப பத்மா நேரா ரகுராம் கிட்ட போயிட்டு, அண்ணா பாத்தீங்களா, அண்ணி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காங்க. நீங்க கட்டின தாலியை கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருக்கணும். அவங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. நீங்க அவங்கள ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தாலும் நீங்க அமைதியா உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதனால எவ்வளவு பிரச்சனை ஆகும்னு தெரியும்லண்ணா. நீங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணி ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு மறைக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. நீங்க எத்தனை நாள் இதை பொறுமையா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்கன்னு தெரியலண்ணா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஆமா மாமா, அண்ணி வர வர கொஞ்ச நாளா சரியே இல்லை. நீங்க பாருங்க, இப்ப கதிரை ரிலீஸ் பண்ணிட்டு வந்ததுனால கண்டிப்பா அந்த புவனேஸ்வரி வீட்டுல நம்ம குடும்பத்து மேல ரொம்ப கோவத்துல இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது? அவங்க கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கார்த்திக் காணாம போனதுக்கு இந்த குடும்பத்துல உள்ளவங்க தான் காரணம் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் பல நாள் பகை இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கையில இப்ப இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னா கண்டிப்பா யாருமே வந்துட்டு மன்னிக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்றது மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரகுராம் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. அதே நேரம் பார்த்து சிவா அந்த ரூம் பக்கமா வராரு. அப்ப பத்மா நேரா அவங்க அண்ணன்ட்ட, இங்க பாருங்கண்ணா, இதே மாதிரி நீங்க ஜானகி அன்னைக்கு ரொம்ப இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் குடும்பத்துல ரொம்ப பெரிய அவமானம் தான் நடக்கும். ஏற்கனவே ஊருக்குள்ள ரொம்ப வந்துட்டு நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல வேற அண்ணி தாலியை கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்திருக்காங்க. இதனால ஊருக்குள்ள ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். எல்லாருமே சேர்ந்து நம்ம குடும்பத்தை தான் ரொம்ப மோசமா பேசுவாங்க. அண்ணா இந்த விஷயத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? அண்ணியை இப்படியே மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்க போறீங்களா அப்படின்ட்டு பத்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த பக்கமா சிவா வராரு. சிவா நேரா பத்மா பேசுறது எல்லாம் பார்த்துட்டு சிவா நேரா ரூம்குள்ள வந்துட்டு, என்னக்கா தேவையில்லாம அண்ணன் கிட்ட என்ன அண்ணியை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, என்ன சிவா, நான் என்ன அண்ணியை பத்தி தப்பா சொன்னேன்? நடக்கிறது தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க இப்ப கொஞ்சம் கூட சரியே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்காங்க வீட்டுல. அதை பத்தி தான் நான் சொன்னேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, இங்க பாருக்கா, நீ தேவையில்லாம அண்ணியை பத்தி இந்த மாதிரி சொல்ற வேலையை வச்சுக்காத. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அண்ணி ரொம்ப பாவம் தெரியுமா? அவங்க எதுக்காக கதிரை வெளியில கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் அண்ணி வந்துட்டு போயிட்டு கதிரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை கதிர் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள இருந்தாருன்னா இது யாருக்கு அவமானம்? நம்ம குடும்பத்துக்கு தான் ரொம்ப பெரிய அவமானம். இதுல நம்ம பொண்ணோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அதை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? தனாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது? கதிர் பழி வாங்கணும், கதிர் வந்துட்டு நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. ஊருக்கு முன்னாடி ஊருக்கு முன்னாடி தனா வந்துட்டு கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஒத்துக்கிட்டால. அன்னையிலேருந்தே கதிரும் தனாவும் புருஷன் பண்டாட்டி தான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் காரணம். இந்த வீட்டோட மாப்பிள்ளை கதிர். அதனால அண்ணி சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. நீங்க 2 பேரும் தேவையில்லாம அண்ணனை போட்டு குழப்பாம ஒழுங்கா வெளியில போங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க. அப்ப சிவா நேரா அவங்க அண்ணனை பார்த்து, அண்ணா இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு அப்படியெல்லாம் தப்பா நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணி சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. ஒருவேளை கதிரை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வரலைன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிரும். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கதிர் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தான் தோணுது. ஒருவேளை கதிர் அப்படி 2 நாளைக்கு முன்னாடி மிரட்டி இருந்தாலும் அந்த கார்த்தி. சிவா சொல்றாரு, அண்ணா என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணி செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு. சிவா வந்துட்டு நம்ம ஜானகிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது செம்ம டென்ஷன் ஆகுது ரகுராம்க்கு. டக்குன்னு ரகுராம் வந்துட்டு, சிவா நிறுத்து அப்படின்னு சொல்ல
சிவா அமைதியாக இருக்காரு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு சிவா, நீ என்னதான் சொன்னாலும் அவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு ரொம்ப பெரிய அநியாயத்தையும் துரோகத்தையும் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண துரோகத்தை கண்டிப்பாக என்னால் என்றைக்குமே மன்னிக்க முடியாது. நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட சிவாவும் அமைதியாக அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாரு. அப்போ நம்ம ரகுராம் செம கோவத்தில் இருக்காரு. என்னதான் இருந்தாலும் தாலியை கைட்டி கொண்டு போய் அடகு வச்சது ரொம்ப பெரிய குற்றம். இந்த விஷயம் பற்றி மக்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படிங்கிறது தான் நம்ம ரகுராம் வந்துட்டு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி கார்த்தி எங்கே இருக்கான் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிட்டு. இன்னும் கார்த்தி எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே மகாலிங்கம் வராரு. மகாலிங்கம் நேராக புவனேஸ்வரி கிட்ட, இங்கே பாருங்க, நீங்கள் தான் அந்த கார்த்தியை பற்றி எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கீங்க. கதிர் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது தெரியுமா? கதிரை ஜாமீனில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா செலவு பண்ணி அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. மகாலிங்கம் சொல்கிறாரு, இப்போ தான் என்னோட ஆட்கள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, அந்த கதிரை அவங்க வீட்டில் உள்ள ரகுராம் காசு கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரான் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். கார்த்தி மட்டும் இப்போ எங்கள் கண்ணுக்கு வரல, அவனுங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து ரகுராமோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு புவனேஸ்வரி கூப்பிடுறாங்க, ரகுராம் வெளியில் வா அப்படின்னு. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற பாட்டி நேராக ரகுராம் கிட்ட, ரகு அந்த புவனேஸ்வரியோட சத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு. பத்மா சொல்கிறாங்க, ஏன் கண்டிப்பாக வராமையா இருப்பாங்க, ஜாமீனில் கூட்டிகிட்டு வந்தால் அப்புறம் நம்மளை தான் பேசுவாங்க. நான் இதை பற்றி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். கண்டிப்பாக அவங்க நம்ம மேலே தான் பழி போட போகிறாங்க அப்படின்னு இதை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த புவனேஸ்வரி நம்ம எல்லாரையுமே சேர்த்து சொல்ல போகிறா அப்படின்னு. அப்போ ரகுராம் எல்லாரும் வெளியில் வராங்க. அப்போ புவனேஸ்வரி நேராக ரகுராமை பார்த்து, எனக்கு அப்போ சந்தேகமாக இருந்துச்சு, கண்டிப்பாக கதிர் மட்டும்தான் இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கதிரை நீங்கள் எப்போ ஜாமீனில் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களோ அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக குடும்பமே சேர்ந்து கார்த்தியை ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அப்படி தேவையில்லாமல் பேசாதீங்க. உங்கள் பையன் காணாமல் போனதுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை, அந்த கார்த்தியை வந்துட்டு நீங்கள் ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் கார்த்தியை ஏதோ பண்ணிட்டீங்க. கார்த்தி என் புள்ள மாதிரி, அவனுக்கு ஒரு சின்ன காயம் பட்டாலே என்னால் தாங்கிக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு என்ன பண்ணீங்க, மரியாதையே உண்மையை சொல்கிறீங்களா, இல்லை குடும்பத்து மேலேயே கேஸ் போடவா அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு புவனேஸ்வரி, கார்த்தி காணாமல் போனது எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே தெரியாது. தயவு செஞ்சு சொல்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு ரகுராம் சொல்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோடை ரொம்பவே சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.